ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இறால் கிரேவி எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: நீளமாக நறுக்கின பெரிய வெங்காயம் 1, கொத்தமல்லியும் புதினாவும் 2 சேர்ந்து 1 கைப்பிடி, 2 தக்காளி, 1/4 கிலோ சின்ன வெங்காயம். இது 1/2 கிலோ இறாலுக்கு நான் அளவு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 பிஞ்ச் சோம்பும் 1 பிரியாணி இலையும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நீளமான நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம், 2 தக்காளி எல்லாத்தையும் போட்டு வதக்கணும். இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டோம்னா நமக்கு சீக்கிரமாகவே வதங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டையும் இதோடு நம்ம சேர்த்துடணும். அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இது கிரேவி கீழே பிடிக்காமல் இருக்கிறதுக்கு லைட்டாக நம்ம தண்ணி ஊற்றிக்கிறணும். நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியும் இதோடு சேர்த்து நமக்கு கிரேவி பக்குவத்துக்கு வர்ற வரையே நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும். வதக்கினதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறாலை இதோடு சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு வேக வச்சதுக்கப்புறம் நம்ம தண்ணி எதுவுமே இதில் ஊற்ற வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி இறால்லே இருக்கிற தண்ணியே நமக்கு போதுமானதாக இருக்கும். நம்ம இப்போ செமி கிரேவி தான் வைக்க போகிறோம். இறால் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு கிரேவிக்கு தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் கடைசியாக நம்ம இறக்க போகையில் மிளகுத்தூள், சீரகத்தூள் சேர்த்து இறக்கணும்னா இறால் கிரேவி தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.